பைக் ஏறினா பைக் ஏறினா எடுத்துட்டு இருக்க இதே மாதிரி இன்னொரு டாபிக் ஏதோ பேசலாம் சார் பேசலாம் சார் அந்த பக்கமா வணக்கம். புகழ் பாலாஜி, தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர். இன்று சமூக வலைதளத்தில் வைரலாகி கொண்டிருக்கும் 5ஆம் தமிழ் சங்கம் நிறுவனர் பாண்டியன் அவர்கள் குறிப்பாக தெலுங்கு பேசும் நாயுடு பெண்களை சம்பை இழிவாக பேசி பெண்கள் எல்லாம் இப்படியெல்லாம் போய்விட்டு வருவார்கள் என்று சொல்லி ஆகாத வார்த்தைகளாக பேசிக் கொண்டிருக்கிறார். இதை காவல்துறையிடம் டிசி ஆபீஸ் மனு கொடுக்கிறோம். அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம். தெலுங்கர் முன்னேற்ற கழகம் இப்பொழுது தமிழகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் அனைத்து தெலுங்கு பேசக்கூடிய மக்களை அரவணைத்து வருகிறோம். இது இருக்கும் பட்சத்தில் பாண்டியன் அவர்கள் 5ஆம் தமிழ் சங்கம் அவர்கள் தெலுங்கரங்க மட்டும்தான் ஆதிக்கம் செலுத்துகிறார் என்ற தெலுங்கரை குறை சொல்வது, சிறுபான்மை மொழி பேசக்கூடக்கூடியவர்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லையா, மொழி சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா, அதை இதற்கு உடனடியாக தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும். எங்கேயாவது மொழி பேசினால், நாங்கள் தெலுங்குல பேசினால் இவர்கள் வந்தேரி கூட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வந்தேரிகள் என்ன? இப்ப ஆதி காலத்திலிருந்தே நாங்கள் பூர்வீகுடியாக இங்கே இருக்கிறோம். விஜயநகர பேரரசு காலத்திலிருந்து நாங்கள் இங்குதான் இருக்கிறோம். ஆனால் இங்கு தமிழ்நாட்டிற்காக அயராத உழைத்தவர்கள் தெலுங்கு மன்னர்கள். கிட்டத்தட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன், எத்தலப்பன் ஆகியிலிருந்து நம்ம ராணி மங்கம்மாள், அது போல நிறைய மன்னர்கள் இங்க தமிழருக்காக மட்டும் தான் வாழ்ந்திருக்கிறோம். தமிழுக்காக அவர் வாழ்ந்ததே இல்லை. தமிழ் மண்ணிற்காக, தமிழ்நாட்டிற்காக வாழ்ந்திருக்கிறோம். இது மட்டுமல்ல, 5ஆம் தமிழ் சங்கம் எப்பொழுதும் குறைச்சொல்லிதான் இருக்கிறார்கள். நாங்கள் வந்தியர்கள் கூட்டம் அல்ல, இங்கே வாழ்ந்த கூட்டம் தான் நாங்கள். அது மட்டுமல்ல, மங்கரையாய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் என்று பெண்மையை போற்றி கவிமை தேசிய விநாயகம் பிள்ளை புரிந்த இந்த தமிழ் மண்ணில் எத்தனை வேதனைகள் பெண்களுக்கு. நீங்கள் அரசியல் செய்யுங்கள், அடித்துக் கொள்ளுங்கள், இல்லை புதிய புதிய பல பிரிவினவாதிகள் உருவாக்குங்கள், அது எங்களுக்கு தேவையில்லை. முதலில் பெண்களுக்கு தப்பான அரசியலை கைவிடுங்கள். நீங்கள் சாதியை வைத்து கூட்டலை உண்டாக்கி அதில் ஏனென்றால்